வணக்கம் நண்பர்களே. திரு கார்த்தி சவுந்தர் அவர்கள் எழுதிய எண்ணெய் தின்றாய் அத்தியாயம் 3. அலைபேசியை கவனித்தவள் அடுத்த ஆன்லைன் வகுப்பிற்கு பெரிய மகன் சித்தார்த்தை அழைத்தாள். சித்துக்குட்டி வாமா. மா 2 minutes இப்போ வரேன் என்று வெளியே ஹாலில் ஏதோ விளையாடியபடி சொன்னவன் 5 நிமிடங்கள் கழித்து அவள் மறுபடியும் அழைத்த போதே வந்து சேர்ந்தான். மா எப்பம்மா லீவ் விடுவாங்க என்று வகுப்பு ஆரம்பிக்கும் போதே கேட்ட மகனை பாவமாக பார்த்தாள் இனியா. எக்ஸாம் முடிச்சாதான் லீவ் விடுவாங்க. எக்ஸாம் வைக்கணும்னா முதல்ல கிளாஸ் எடுக்கணும்ல, பா வந்து கவனி என்றதும் அவனது வகுப்பு ஆரம்பித்தது. அவனுக்கும் பிரார்த்தனையை முதலில் ஒப்பிக்க சொன்னார்கள். அவன் வகுப்பு மாணவன் ஒருவன் சொல்ல சித்தார்த்தும் கூடவே சேர்ந்து சொன்னான். Dear God, thank you for the new day. Protect me, my family and all my friends. Show and guide me the right way to go. Help me to know that you are there always with me. Thank you God for everything. என்று மகன் சொன்னதை இனியாவும் வாய்க்குள்ளேயே அவனை பார்த்தபடி முணுமுணுத்தாள். அதன்பின் அவனது வகுப்பு ஆரம்பிக்க அவனோடு அவனது பாடத்தையும் பயின்று முடித்தாள். 1 மணி நேரம் சென்று அவனது வகுப்புகள் முடிந்து மதியம் 12:30 மணிக்கு நெட்டி முறிக்க அவளது அலுவலக வேலைகள் மலை போல அங்கே குமிந்து கிடந்தது. இடையில் சிலர் அவளுக்கு அலுவல் காரணமாக செய்திகள் கூட அனுப்பியிருந்தனர். ஒவ்வொன்றாய் பார்த்து முடித்து உடலை நெளித்தவள் இன்று எந்தெந்த வேலையெல்லாம் செய்ய வேண்டும் என்று தனது நோட்ஸில் டைப் செய்யும் போதே மா பசிக்குது என்று ஹாசினி வந்துவிட்டாள். அவள் பின்னோடே வந்த ஆனந்தி அம்மா, ஹாசினி பாப்பாக்கு நான் ஊட்டி விடுறேன் வாங்க, அம்மாவை தொந்தரவு பண்ணக்கூடாது, அம்மா வேலை பார்க்கணும்ல என்று அழைக்க, முடியாது அம்மா தான் எனக்கு ஊட்டி விடணும் என்று சொல்ல, பாப்பா ப்ளீஸ்டா அத்தைக்கிட்ட சாப்பிடு, அம்மா இப்போ வரேன். வடுவியா? கண்டிப்பாக வரேன், ஒரே ஒரு மெயில் மட்டும் அனுப்பிட்டு வரேன். ஓகே ஃபோன் கொடு என்று அவளது அலைபேசியை வாங்கி கொண்டாள். இனியாவின் அலைபேசியை வாங்கி கொண்டு வந்தவள் 2 வாய் வாங்கிவிட்டு வேண்டாம் என்று தர்ணா பண்ண அவள் கொடுத்த சத்தத்தில் இனியா வெளியே வந்து விட்டாள். என்ன பாப்பா பிரச்சனை என்று எரிச்சலோடு வெளியே வர, எனக்கு வேண்டாம் என்று மகளும் அதே எரிச்சலோடு பதில் சொன்னாள். சித்து சாப்பிட்டியா என்று மகனை பார்த்தாள். அவன் கீழே மேலே என்று கொஞ்சம் சிந்தி ஓரளவு சாப்பிட்டு முடித்திருந்தான். முடிக்க போறேன் என்றான் மகன். பாப்பா உனக்கு வேண்டாம்னா அப்புறம் பசிக்கும் போது எதுவுமே ஸ்நாக்ஸ் கொடுக்க மாட்டேன், ஒழுங்கா சாப்பிட்டு போமா, நீ இப்படித்தான திட்டிகிட்டே இருக்கிற என்றாள் மகள். அடிப்பாவி, நான் திட்டிகிட்டே இருக்கிறேனா என்று பார்த்தவள், சரி அம்மா ஊட்டி விடவா என்று கேட்க, ஓகே என்று போனால் போகிறது என்பது போல அனுமதி கொடுக்க, என் நேரம் என்று அவசர அவசரமாக அவளுக்கு உணவை திணித்து விட்டாள். வேலையெல்லாம் மனதில் ஓடிக்கொண்டே இருக்க அதற்குள் மேனேஜர் அவளது அலைபேசியில் அழைத்து விட்டார். அவரிடம் குழந்தைக்கு சாப்பாடு கொடுத்து விட்டு வருவதாக சொல்லிவிட்டு அணைப்பை துண்டித்தவள் ஆசனியை சாப்பிட வைத்து கை கழுவ ஆனந்தி அம்மா எல்லாவற்றையும் சுத்தம் செய்தார். இனியா வந்து மடிக்கணினி முன் அமர உடம்பு அதற்குள் சோர்வாக இருந்தது. மேனேஜர் அழைத்ததன் காரணம் தெரிந்து அந்த வேலையை மட்டும் முடித்தவள் சாப்பிடலாம் என்று அமர்ந்தாள். அதற்குள் ஹாசினி தூங்குவதற்கு தயாராக அவளை தொட்டிலில் போட்டு ஆட்ட ஆரம்பித்தார் ஆனந்தி அம்மா. பாப்பா நீ இப்ப பெரிய பொண்ணு தானே, இன்னும் எதுக்கு தொட்டிலில் தூங்குற? போமாம், நைட் எல்லாம் பெட்ல தானே தூங்குற, இப்ப மட்டும் எதுக்கு தொட்டிலு? நான் தொட்டில தான் தூங்குவேன், அத்தை என்ன ஆட்டுவாங்க. இரு, நீக்கு அப்பா வந்ததும் தொட்டில கழட்டுறேன், உன்னை அடி பிக்க போறேன் பாருமா என்று இனியாவின் மாடுலேஷனில் இனியாவையே மிரட்டினாள். அவள் சொன்னதில் இனியாவும் அந்த வேலைக்கார அம்மாவும் ஒருவரை ஒருவர் பார்க்க, ரொம்ப பேசுதுமா அந்த பொண்ணு வர வர என்று அவர் சிரித்தார். வாய் ரொம்ப ஜாஸ்தி, அப்பா வரட்டும் என்றபடி உணவை எடுத்துக்கொண்டே மடிக்கணினியில் பார்வை பதித்திருந்தாள். சித்து வண்ணம் திட்டுகிறேன் என்று படுக்கையில் கலர் பென்சில் எல்லாவற்றையும் கடைப்பரப்பி அதில் லயித்து விட்டான். ஹாசினி தூங்கிவிட
ஏசியை உயிர்ப்பித்தவள் மிதமான குளிரில் வைத்துவிட்டு அமைதியாக வேலை பார்க்க ஆரம்பிக்க ஆனந்தி அம்மாவும் மதிய உணவை எடுத்துக்கொள்ள வீட்டிற்கு கிளம்பிவிட்டார். அருகிலேயே வீடு என்பதால் மதிய உணவிற்கு வீட்டிற்கு போய் வருவார். அவர் கிளம்பிய சிறிது நேரத்தில் இனியாவிற்கு தூக்கம் வந்தது. வேலையில் கவனம் லயிக்காமல் மூளை தகராறு பண்ண சிறிது நேரம் படுக்கலாம் என்று படுத்தவள் எழுந்தபோது மணி 4 என்று காட்டியது. நீண்ட பெருமூச்சு ஒன்றை விட்டவள் படுக்கையின் மறுபுறம் திரும்பி பார்க்க சித்து வண்ணம் தீட்டுகிறேன் என்று எடுத்த அத்தனையும் படுக்கையின் மேல் விரித்து வைத்திருக்க அவன் அங்கே இல்லை. தொட்டிலில் கூட பாப்பா இல்லை என்று அவள் வெளியே எழுந்து வர பிள்ளைகள் இருவரும் ஆனந்தி அம்மாவோடு அமர்ந்து பூஸ்ட் குடித்து கொண்டிருக்க அவர்கள் அருகே சோபாவில் வந்து அமர்ந்தாள். உனக்கு டீ கொண்டு வர இருமா என்று ஆனந்தி அம்மா அவளுக்கு தேநீர் எடுத்து வர அதை குடித்தவள், பார்த்துக்கோங்க அக்கா, நான் கொஞ்ச நேரம் உள்ள வேலை பார்க்குறேன் என்று பிள்ளைகளை அவரிடம் விட்டுவிட்டு முகத்தை கழுவியவள் வேலைக்குள் புகுந்து கொண்டாள். காலையிலிருந்து எதுவுமே செய்யாமல் இருக்க அவள் அமர்ந்து வேலையில் லயித்துவிட அவ்வப்போது பிள்ளைகள் உள்ளே வருவதும் போவதுமாக இருந்தனர். இரவு 7 மணி போல கௌதம் வீடு வந்து சேர வந்ததும் முதல் வேலையாக குளிக்கச் சென்று விட்டான். அவன் படுக்கை அறைக்குள் நுழையும் போது இனியா ஏதோ மீட்டிங்கில் உரையாடி கொண்டிருந்தான். அவன் குளித்து முடித்து வர அந்த அம்மா அவனுக்கும் தேநீர் கொடுத்துவிட்டு இனியாவிடம் வந்தார். என்னம்மா சமைக்கிறது என்று சைகையில் கேட்க 5 நிமிஷம் என்று பதில் சைகை செய்தபடி ஏதோ பேசிக் கொண்டிருந்தாள். அவரும் சிறிது நேரம் அவளுக்காக காத்திருக்க கௌதம் பிள்ளைகளோடு டிவியில் அமர்ந்து விட்டான். இனியாவோ இன்னும் ஏதோ வேலையில் இருக்க ஆனந்தி அம்மா மறுபடியும் உள்ளே நுழைந்தார். மணி 7:45க்கு மேல் ஆகிவிட மணியை பார்த்து திகைத்தவள், நீங்க போங்க, நான் கடையில் வாங்கிக்கிறேன் என்று அவருக்கு சைகை செய்ய அவர் சரி என்று கிளம்பிவிட்டார். சில நிமிடங்களில் மீட்டிங் முடிந்து வெளியே வந்தவள் பிள்ளைகள் இருவரிடமும் இரவு என்ன உணவு செய்ய என்று கேட்க, இட்லி என்றது ஒன்று, தோசை என்றது இன்னொன்று. டெய்லி இட்லி தோசை தானா, சப்பாத்தி செய்ய என்றான் கௌதம். எனக்கு வேலை இருக்கு, பசங்களுக்கு தோசை ஊற்றி கொடுக்குறேன், நீங்கள் தோசை சாப்பிடுங்க, இல்லைனா கடையில் டிஃபன் வாங்கிட்டு வாங்க எல்லாருக்கும். எத்தனை நாள் தான் கடையில் வாங்குறது? வீட்டில் வேலைக்கு ஆள் போட்டு உனக்கு சமைக்க கஷ்டமாக இருக்கா? வேலை இருக்குன்னு தானே சொன்னேனே, கஷ்டமாக இருக்குன்னா சொன்னேன். பகல்லாம் என்ன பண்ண? நல்லா பசங்களோட படுத்து தூங்கிட்டு இந்நேரம் உட்காந்து வேலை பார்த்துட்ருக்க. தூங்குறது குத்தமா? தூங்க வேண்டிய நேரம் வேலை செய்கிறது, வேலை செய்கிற நேரம் தூங்குறது, உனக்கு இதே வேலையாக போச்சு. இப்போ என்ன செய்யணும் உங்களுக்கு என்று அவள் சமையலறை பக்கம் செல்ல எத்தனிக்க, ஒன்றும் செய்ய வேணாம், நான் எல்லாருக்கும் வெளியே வாங்குறேன் என்று அவன் பைக் சாவியை எடுக்க அறைக்குள் நுழைந்தான். இவருக்கு வேணும்னா வேகமாக போய் வாங்கிட்டு வருவார். அதுவே நம்ம வேலை இருக்குன்னு ஹோட்டலில் வாங்க சொன்னால் அப்படியே சேமிப்பு சிங்காரம் ஆகி உயிரை வாங்குறது. ச்சே என்று வாய்க்குள் முணங்கியவள், டே சித்து, அப்பா ஹோட்டலில் இருந்து டின்னர் வாங்க போகிறாரு, 2 பேரும் என்ன வேணுமோ சொல்லிட்டு டிவி பாருங்க, அம்மாவுக்கு வேலை இருக்கு என்று அறைக்குள் நுழைய போனவளை, உனக்கு என்ன வேணும் என்று கேட்டான் கௌதம். எனக்கு எதுவும் வேணாம் என்று சொல்லிவிட்டு அறைக்குள் புகுந்து கொண்டாள் கோபமாக. ஒரு வேலையும் செய்யறதில்ல, வாய் மட்டும் நல்ல வேலை செய்யுது என்று வாய்க்குள் முணங்கியவன் பைக் எடுத்துக்கொண்டு வெளியே சென்று விட்டான். பிள்ளைகள் இருவரும் டிவியில் ஏதோ ஒரு கார்ட்டூன் பார்த்து சிரித்து கொண்டிருந்தனர். இரவு உணவை முடித்துவிட்டு படுக்கையில் பிள்ளைகளை இனியா படுக்க வைக்க கௌதம் வீட்டை பூட்டிவிட்டு வந்து படுத்து விட்டான். பிள்ளைகள் தூங்கியதும் இனியா எழுந்து வெளியே செல்ல, இன்னைக்குமா வேலை? நிறைய வேலை இருக்கு, பேசாம படுங்க, பசங்க எந்திரிச்சிடாம, பாப்பா அழுத கூப்பிடுங்க என்று எழுந்து வெளியே சென்றாள். ஒரு பெருமூச்சுடன் அலைபேசியை எடுத்து முகப்புத்தகத்தில் ஆழ்ந்தவன் எதேச்சையாக மணி பார்க்க இரவு 11:35 என்று காட்டியது. எழுந்து வெளியே வந்தவன், எவ்வளோ நேரம் ஆகும் என்று படுக்கையறையின் கதவருகே நின்றான். வேலை இருக்குன்னு சொன்னல, போய் தூங்குங்க, சீக்கிரம் வா என்று சலித்து கொண்டே அறைக்குள் நுழைந்தவன் தலையணையை கட்டிக்கொண்டு தூங்க முயற்சி செய்து கொண்டிருந்தான். இனியா அப்போதுதான் பிரகாசமான கண்களுடன் தீவிரமாக ஏதோ ஒரு வேலையை சிறப்பாக செய்து முடித்து மேனேஜருக்கு மெயில் அனுப்பி கொண்டிருந்தாள். தூக்கம் என்பது சுத்தமாக அவள் கண்களில் இல்லை. அவள் படுக்க இன்னும் சில மணி நேரங்கள் ஆகலாம்.